வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சிறுதானியங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் கடைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு தேவையான சாதனம்லாம் வாங்கும்போது இந்த சிறுதானியத்தையும் நான் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். நான் என்னென்ன சிறுதானியம் வாங்கிட்டு வந்தேங்கிறதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் ஒவ்வொரு ட்ரிப்பு சிறுதானியம் வாங்கிட்டு வரும்போதும் பேர் சொல்லி தான் கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ட்ரிப்பு அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டு வந்தோன்னே அதில் எழுதிட்டேன், இது தினை. இந்த தினையை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சிறுதானியம் என்னென்னு பார்த்திங்கன்னா வரகு. இந்த வரகு வந்து சாம்பல் கலரில் இருக்கும். தினையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வரகு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சிறுதானியம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சாமை. இந்த சாமையும் அதே கலரில் தான் இருக்கும், கொஞ்சம் சாம்பல் கலர்லேயே இருக்கும். இதுவும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வரகையும் சாமையும் சேர்த்து வச்சோன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ரெண்டும் ஒரே போல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிறுதானியம் குதிரைவாலி. எனக்கு பார்க்கும்போது இந்த கலரும் சாம்பல் நிறத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது குதிரைவாலி. ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இது வந்து கம்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற சிறுதானியங்களை காட்டிலும் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால் கம்பை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் வாங்கிட்டு வந்த சிறுதானியங்கள் இது தான்: கம்பு, வரகு, சாமை, தினை, குதிரைவாலி. வாங்கிட்டு வந்திருக்க இந்த சிறுதானியங்களில் என்னென்ன ரெசிபி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். கம்பு தோசை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். மீதி இருக்கக்கூடிய வரகு, சாமை, குதிரைவாலி, தினை, இந்த 4 சிறுதானியமும் பொங்கல் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களும் இன்னும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கேழ்வரகு, சோளம், கொள்ளு, இதுவும் சிறுதானியங்கள் தான். இந்த சிறுதானியங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, நிறைய வைட்டமின்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வேறு நிறைய இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த சிறுதானியம் நம்ம சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். தினை வந்து 1 கிலோ 80 ரூபா. அடுத்து வந்து குதிரைவாலி 1 கிலோ 98 ரூபா. அடுத்தது வரகு 1 கிலோ 96 ரூபா. சாமை 1 கிலோ 96 ரூபா. கம்பு 1 கிலோ 44 ரூபா. சிறுதானியங்களில் உப்புமா கூட செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் செய்கிறதா இருந்தால் பச்சரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.